பெரும்பாலான மக்கள் கடினமான பாதையை தவிர்க்க முயல்கிறார்கள். வலி மற்றும் சிரமம் தெளிவாக தெரியும் பாதையை நாம் உள்ளுணர்வாக தவிர்க்க முனைகிறோம். நாம் ஆறுதலை விரும்புகிறோம், அமைதியை விரும்புகிறோம், பாதுகாப்பை விரும்புகிறோம். ஆனால் கெத்சேமனே தோட்டத்தில் இயேசு முற்றிலும் மாறுபட்ட தேர்வைச் செய்தார். இயேசுவுக்கு சிலுவை காத்திருப்பது தெரியும். மறுக்கப்படுவது, அடிபடுவது, இறுதியாக சிலுவையில் அறையப்பட்டு மரிப்பது என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் ஓடவில்லை. அமைதியான தோட்டத்திற்குச் சென்று ஆர்வமாக ஜெபித்தார். லூக்காவின் நற்செய்தியில் அந்த ஜெபம் மிகவும் வேதனையும் ஆர்வமும் நிறைந்ததாக இருந்ததால் அவரது வியர்வை இரத்தத் துளிகளைப் போல விழுந்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த தருணம் எவ்வளவு கடினமானது என்பதைக் காட்டும் காட்சி இது. இயேசு சென்ற பாதை பிதாவாகிய கடவுள் தயார் செய்த கோப்பையே குடிக்கும் பாதையாகும். இந்த கோப்பை உண்மையான கோப்பை அல்ல, இயேசு தாங்க வேண்டிய வலி, தீர்ப்பு மற்றும் மரணத்தை குறிக்கிறது. இது மிகவும் கனமான, பயமுறுத்தும் கோப்பையாக இருந்தாலும் அதே நேரத்தில் அன்பு நிறைந்த கோப்பையாகவும் இருந்தது. ஏனெனில் அந்த கோப்பையை குடிப்பது நம்மை இரட்சிக்கும் பாதையாக இருந்தது. இயேசு தமக்காக அல்ல, நமக்காக அந்த கோப்பையை மகிழ்ச்சியுடன் குடிக்க முடிவு செய்தார். இயேசு வெறுமனே உடல் வலியை மட்டும் அனுபவிக்கவில்லை. கெத்சேமனேயில் நமது பாவங்களைச் சுமக்கும் ஆன்மீக வலியையும் தாங்கினார். பாவமற்றவர், பாவம் நிறைந்த நமக்காக பாவத்தின் பாரத்தை சுமந்தார். மேலும் அவர் அதையெல்லாம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். என் விருப்பப்படி அல்ல, தந்தையின் விருப்பப்படி ஆகட்டும் என்று ஜெபித்த இயேசு அந்த தருணத்தில் அன்பு வெற்றி பெற்றது. அந்த தருணத்தில் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆம் என்று பதிலளித்தார். ஏன் அவர் இவ்வளவு செய்தார்? ஏனெனில் அவர் நம்மை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறார். நமது வலி, நமது தவறுகள், நமது காயங்களை பார்த்தும் அவர் புறக்கணிக்கவில்லை. அந்த கோப்பையை குடிக்கும் பாதையை தேர்ந்தெடுத்தார். உங்களை இரட்சிக்கவும், நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்பதை உங்களுக்கு உணர்த்தவும், கடவுளுடன் ஒப்புரவாக்கப்படவும் அவர் இதைச் செய்தார்.